வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று இந்த மாலை பொழுதில், இன்றைக்கு வியாழக்கிழமை, அதாவது ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வியாழக்கிழமைகள் நம்ம உள்ளூர் பேச்சாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் முகமாக அவங்களுக்கு பேச்சு ஆற்றலை கொடுப்பதற்காக வியாழக்கிழமை ஒதுக்கி இருக்கின்றோம். ஒரு வியாழன் நமது உள்ளூர் பேச்சாளர்களும், இன்னொரு வியாழன் நம்ம இந்திய பேச்சாளர்களுமாக இப்படி மாற்றீர்கள். இன்றைக்கு நம்ம பேச இருப்பவர் ரகுபாலா அவர்கள். அவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். ரகுபாலா அவர்கள் நம்ம மன்றத்தில் கிட்டத்தட்ட அவர் துணை பேராசிரியராக கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு மேலாக நம்ம மன்றத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். நிறைய நிகழ்ச்சிகள் முன்னின்று நடத்தி செய்ததில் அவர் ஒரு நல்ல ஒரு வல்லவர். அவர் ரொம்ப திறமையாக அதை நடத்தி கொண்டிருக்கார். அது மட்டும் இல்லை, இப்போ பேச்சாற்றலில் அவர் இந்தியாவில் உள்ள எல்லா மன்றங்களிலும் பேச அளவுக்கு அவர் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் பூராவும் அவருடைய பேச்சாற்றல் எல்லா இடம் போயிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் இப்போ வெளியே வந்துருக்காங்க சொன்னால், இது இலங்கை மனவள கலை மன்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு பேரும் புகழுமா இருக்குது. இது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம ஆசிரியர்கள், நம்ம பேராசிரியர்கள் இப்படி வெளியில போய் பேசும்போது நமக்கு எவ்வளோ ஒரு இலங்கை மன்றத்துக்கு நல்ல ஒரு அடிக்கடி உழவன் சொல்வாரு, நீங்க நிறைய இலங்கையில் இருந்தா இது உலகம் பூரா பரவும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவாரு. அந்த மாதிரி இதுல நம்ம மக்கள் எல்லா இடத்துலையும் போய் நடத்துறாங்க. அது ரொம்ப பெருமை. அதுல ரகுபாலா அவர்களும் நமக்கு துணையா நின்று இலங்கை மனவளக்கலை மன்றத்துல எல்லா விதமான எவ்வளவோ இடர்களுக்கு மத்தியில, எவ்வளவோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் அவர் தனது பணியை சிறம்பட ஆட்டிக்கிட்டு இருக்கார். மன்றங்களில் நிறைய பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார். இப்படியாப்பட்ட அவரது சகோதரி அக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு தவ மையத்தையே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு குடும்பமே பார்த்தீங்கன்னா, அவங்க மகளும் அப்படிதான். ரகுபாலா அவருடைய மகள் அவங்களும் ரொம்ப பேச்சாளர். அவங்களும் நிறைய பட்டிமன்றம் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்றாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பமே மனவளக்கலையில் இணைஞ்சிருக்கும் போது ரொம்ப ஒரு பெருமையாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும். அப்படியாப்பட்ட அம்மா அவர்கள் இன்று நமக்காக ஒரு சிந்தனை வழங்கியிருக்காங்க. அவங்களை வருக என்ற வரவேற்று அவர்களை பேசும்படி அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். பேசுங்க அம்மா. நன்றி, நன்றி ஐயா. இந்த உண்மையெல்லாம் ஐயா சொன்ன இவ்வளவுக்கும் காரணமாக இருப்பவர் நான் அல்ல, காரணம் எமது தலைவர் அவர்கள்தான். தலைவர் தருகின்ற ஊக்கம், தலைவர் தருகின்ற எம்மை உற்சாகப்படுத்துகின்ற விதம், அவை நாம் உயர்ந்து கொண்டு செல்கின்றோம் என்றால் கட்டாயம் நாங்கள் உயர்வோம் என்றால் பின்னுக்கு எம்மை இயக்கி கொண்டிருப்பவர் எமது தலைவர் தான். அவர் அறிவித்திருக்கோயிலை மட்டும் வளர்ப்பதற்கு கட்டிடத்தை வளர்த்தவில்லை, அதில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வளர்க்கிறதற்கு தன்னாலான முழு முயற்சியை போட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே தலைவருக்கு நான் எனது நன்றியையும் கூறி எனது வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன். அனைத்து பேராசிரியர் இணைந்திருக்கின்ற அனைத்து பேராசிரியர் அனைவருக்கும், அடுத்து இந்த இணைப்பிலே கலந்து சிந்தனையை செவிமடுக்க வந்திருக்கின்ற சிந்தனையாளர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி எனது நிகழ்வினுள் நான் செல்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு அகத்தின் கண். முதற்கண் குருவுக்கு ஒரு நன்றியை சொல்லி பேச்சை தொடங்குவோம் என்று நினைக்கின்றேன். எமக்கு உள்ளும் புறமுமாக எங்குமே நிறைந்திருக்கின்ற எமது குருபிரானது ஆசையை வேண்டிக் கொண்டு நான் நிகழ்வினில் போகின்றேன். எனது தலைப்பு அகத்தின் கண். புறக்கண் கொண்டு உலகை உற்று பார்க்கின்றேன், புது புது வர்ண ஜாலங்களாக மிளிர்கின்றது. அகக்கண் கொண்டு என்னுள் பார்க்கின்றேன், ஆனந்த பரசுகமாய் அமைதியை உணர்கின்றேன். அகக்கண் விழித்தவனுக்கு காட்டிடுமே வாழ்க்கை ஆனந்த மயமான வாழ்வுதனை. அகக்கண் கொண்டு அறிந்திடும் பாடம் அது அறிஞனை போல் காட்டிடும் காலம். அகமென்றால் உள்ளம், கண் என்றால் நமது உடலிலே ஒரு உறுப்பு. இந்த உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற உறுப்பாக இருப்பது இந்த கண். இதனைத்தான் முன்னோர்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறியிருக்கிறார்கள்.
நேர்மையானவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் எப்பொழுதும் அவர்கள் இருவர் சந்தித்து கதைக்கும் பொழுது கண்ணைத்தான் பார்த்து கதைப்பார்கள், கண்களை நேருக்கு நேர் பார்த்துத்தான் பேசுவார்கள். ஆனால் பொய் பேசுபவர்களால் அது ஒரு பொழுதும் முடியாது. நேருக்கு நேர் கண்ணை பார்த்து அவர்களால் பேச முடியாது. அதற்கு அவர்கள் தயங்குவார்கள். ஏன், எமது வீட்டிலே குழந்தைகளை எடுத்து பாருங்கள். குழந்தைகள் தவறு செய்து விட்டால் முழிக்கின்ற மொழியை பாரு என்று சொல்லுகின்றோம். காவல்துறையினரும் இவன் முழிக்கிற மொழியே சரியில்லாம இருக்கு என்று சொல்லி அவனை குற்றவாளியாக அடையாளம் காட்டுகிறார்கள். அது மட்டுமன்றி இந்த அன்பு, கருணை, பாசம், ஆசை, வெறுப்பு, பொறாமை, கோபம், இந்த அனைத்து உணர்ச்சிகளும் ஒருவருடைய கண் வழியாகத்தான் மற்றவர்களுக்கு பரவுகிறது. அதாவது அந்த கண் என்ன செய்கின்றது? உள்ளத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கண்ணாடியாக விழிந்து கொண்டிருக்கின்றது. இவை மட்டுமல்ல, நோய் நிலைகளை கூட கண்டறிவதற்கு கண்கள் தான் உதவுகிறது. ஒருவருக்கு ஜோன்டிஸ் வந்தா கண்கள் மஞ்சளாக இருக்கின்றது. ஆகவே சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்திலும் கண்ணை பார்த்து வைத்தியம் செய்கின்ற முறை. அது மட்டுமன்று, அது விடுவோம். அப்ப இந்த புறக்கண், அகக்கண் என்கின்றோம். அதாவது நாம் இரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று புற வாழ்க்கை வாழுகின்றோம், மற்றது அக வாழ்க்கை வாழுகின்றோம். அந்த புற வாழ்க்கை என்பது நாம் இந்த வெளிப்புறமாக 5 புலன்களையும் கொண்டு நாம் வெளிப்புறமாக வாழுகின்ற வாழ்க்கை. அப்ப புற உலகத்தில் நாம் வாழ எங்களுக்கு பொருட்கள் தேவை. நமது அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு நாம் உழைக்க வேண்டும். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்கின்றார் திருவள்ளுவர். இந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு எங்களுக்கு புற வாழ்க்கை தேவை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவைகளை நீட்டி கொண்டு போகிறோம். அந்த தேவைகளை அளவோடு முடித்துக் கொள்வதில்லை. அளவுக்கு மீறி நாங்கள் அனுபவிக்க விளைந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நமக்கு என்ன நடக்கிறது? துன்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை நாம் ஒரு சின்ன உதாரணமாக பார்ப்போம். இரவு உணவிற்காக நாம் ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு செல்கின்றோம் என்று வைப்போம். அங்கு விதமான உணவுகள். இந்த ஐஸ்கிரீம் வகையில் கூட எத்தனை வகையாக ஐஸ்கிரீம் வகைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவற்றை அவை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கின்ற விதம், அடுக்கி வைத்திருக்கின்ற விதம் எம்மை கண்ணை கவர்கிறது. எதையும் சாப்பிடலாம், ஒரே காசுதான். மனமும் ஒத்து ஊதிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு மகிழ்வாக உண்டவற்றால் இப்போ அசைய முடியாது இருக்கிறது, மூச்சு விட முடியாமல் இருக்கிறது, வயிற்று வலி போன்ற எத்தனையோ விதமான துன்பங்களுக்கு நாம் ஆளாகின்றோம். இங்கு இன்பம் துன்பமாக மாறிவிடுகிறது. இதனைத்தான் எமது முன்னோர்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று கூறியிருக்கின்றார்கள். எமது குறிபிரான் கூறுகின்றார், இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படுமோர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்கின்றார். இப்ப ஒரு பொருளோடோ அல்லது இன்னொரு நபரோடோ நாங்கள் தொடர்பு கொண்டு பெறுகின்ற இந்த மகிழ்ச்சி, அமைதி, நிறைவு இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? புற வாழ்வில் இருந்து கிடைக்குது என்று சொன்னா கிடைக்குது இல்ல. அது ஒரு தற்காலிகமான உணர்வாக ஏற்பட்டு அது எங்களுக்கு துன்பமா மாறி விடுது. அப்ப தற்காலிக உணர்வு இல்லாட்டி அது எங்களுக்கு நிரந்தர உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி நிரந்தர உணர்வாக எங்களுக்கு இருக்கவில்லை, ஒரு தற்காலிக உணர்வாகத்தான் ஏற்பட்டு அது எங்களுக்கு துன்பமாக மாறிவிடுகிறது. அப்ப இது எல்லாத்தையும் யார் உணர்றது? இந்த இன்பமா வருகிறது, துன்பமா வருகிறது, இவற்றை எல்லாம் நமக்குள் இருந்து அதை உணர்த்தி கொண்டிருப்பது யார் என்று பார்த்தால் நம்முடைய மனம்தான். அப்ப இந்த உடல் உயிரை தாங்குது, உயிர் சுழலுது. அப்ப இந்த உயிரினுடைய சுழற்சியால படற்கனிலே எய்திய உயிரைத்தான் நாங்கள் மனம் என்று சொல்றோம். இந்த மனம் ஏன் தோன்றினது? மனம் தோன்றினதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனமென்ற பஞ்சதன் மாத்திரைகளாக
காந்தம் வெளிப்பட்டு கொண்டு இருக்குது. அந்த காந்தம் பஞ்சதன் மாத்திரைகளாக வெளிப்பட அந்த பஞ்சதன் மாத்திரைகளை உணர்வதற்காகத்தான் தோன்றியது இந்த அறிவென்ற மனம். இதெல்லாம் நாங்க உயிரின தன்மாற்றத்துல மிக சிறப்பாக விளக்கமாக அறிஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த மனம் மேலாக புலன்கள் வழியாக அறிஞ்சு கொண்டிருக்குது. அப்ப மேலால மனம் மேல் மனமாக இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டிருந்தால் அந்த மனத்தினுடைய அடித்தளமாக இருப்பது எது என்று பார்த்தால் அறிவு. அறிவுதான் மனத்தினுடைய அடித்தளமாக இருக்கின்றது. இந்த அறிவு விலங்கினங்கள் வரையும் நாங்க பார்த்தோம் என்றால் விலங்கினங்கள் மட்டும் இந்த அறிவு சரியாத்தான் இருந்திருக்குது. ஆனால் விலங்கினங்களுக்கு துன்பத்தை கொடுக்கல இந்த அறிவு. ஆனால் அந்த 6வது அறிவுடையவன் பகுத்தறிவுடையவன் என்றெல்லாம் பேர் எடுத்து கொண்டு வந்த நாங்கள் மனிதர் துன்பமாக எங்களுக்கு மாறுது. அப்ப துன்பமாவே விலங்கினங்களுக்கு துன்பமாக மாறாத ஒரு நிகழ்வு எமக்கு துன்பமாக மாறுகிறது என்று எடுத்து பார்த்தோமானால், உதாரணமாக காட்டிலே புலியை எடுத்து பார்ப்போம். புலிக்கு பசி வந்தால் அது ஏதோ ஒரு விலங்கினத்தை உண்கிறது என்று வைப்போம். அதற்கு வகுறு நிரம்பி விட்டால் அதை அப்படியே விட்டு விட்டு போய்விடும். சாப்பிட்ட மீதியை எம்மை போல் பதுக்குவதில்லை. அது அந்த இடத்தில் அதை அப்படியே விட்டு விட்டு போய்விடும். அது போய் சாப்பிட்டுட்டு போகுது, வகுறு நிரம்பிட்டுது, போய்கொண்டிருக்க ஒரு நல்ல அதுக்கு விருப்பமான ஒரு மான்குட்டி துள்ளி துள்ளி ஓடி வருகிறது. அது அந்த மான்குட்டியை திரும்பி பார்க்க போறதும் இல்லை, அந்த மான்குட்டியை பிடிச்சு சாப்பிட போறதும் இல்லை. அவை சரியாத்தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படியா இருக்கிறோம்? இல்ல. ஆனபடியால் எங்களுடைய அளவு முறை மீறின எங்கட செயலாலதான் நாங்கள் துன்பத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் குருபிரான் எங்களுக்கு 5 அளவு முறைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார். சரி, இவ நாங்கள் இந்த எங்கட புறக்கண்ணை கொண்டு புற வாழ்க்கையிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்ப நாங்கள் இந்த நிரந்தர இன்பத்தை நாங்க சொல்லிட்டோம், நாங்க இதுவரைக்கும் இன்பத்தை பெறுறோம். ஆனா இந்த இன்பம் எங்களுக்கு நிரந்தரமா இல்லை, ஒரு தற்காலிக இன்பமா வருகிறது. அந்த தற்காலிக இன்பத்தை விட பார்த்தா பாரதூரமான துன்ப விளைவைத்தான் தந்து கொண்டு இருக்குது. இப்படியே நாங்கள் எங்களோட வாழ்க்கை காலத்தை கொண்டு போகலாமா என்று கேட்டால் இல்லை. அப்ப நாங்கள் எப்ப இந்த நிரந்தர இன்பத்தை பெறலாம், அந்த ஆனந்தத்தை நாங்கள் எப்ப பெறலாம்? அப்ப அதற்கு எங்களுக்கு அக வாழ்க்கை ஒன்று தேவையா இருக்குது. இது நாங்க பார்ப்போம். இந்த அக வாழ்க்கை எங்களுக்கு ஏன் தேவையா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தால், நாங்கள் வந்த பாதை எல்லாருக்கும் தெரியும். அப்ப நாங்க வாழ்ந்த இந்த பாதையில என்ன செய்யிருக்கிறோம்? பாவங்கள் எல்லாத்தையும் கருத்தொடராக நாங்கள் பெற்று கொண்டுதான் வந்திருக்கிறோம். அப்ப இவை எல்லாத்தையும் களங்கங்களாக எங்கட கருமையத்துல நாங்கள் பதிய வச்சும் இருக்கிறோம். இப்ப எங்கட மனதிலே ஒரு எண்ணம் எழுகுதுன்னு வையுங்க. அந்த எண்ணம் தீயெண்ணமா தான் இருக்கும். ஏன் தீயெண்ணமா இருக்கும்? இருப்புக்கு வச்சிருக்கிறோம் நாங்க கருமையத்துல இருக்கிறதுதான் எங்களுக்கு வெளியில வரப்போகுது. அப்ப ஏன் அது தீயெண்ணமா வருகுதுன்னு சொன்னால், எண்ணம் எங்கிருந்து எழணும்? அந்த கருமையத்தில இருந்துதான் எண்ணம் வரணும். எங்கட பதிவுகள் இந்த வெளிப்பாடாக இருக்கிறது எண்ணம். அப்ப சட்டியில இருந்தாத்தான் அகப்பையில வரும். அப்ப அங்க சட்டியிலேயே அங்க இருக்க போறது எல்லாம் என்ன? எங்கட வினைப்பதிவுகள். அப்ப அதுல இருந்து எழுகிற எண்ணம் எப்படியா இருக்க போகுது? தீய எண்ணமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த தீய எண்ணமாக வெளிக்கிறதால எங்களுக்கு தூய்மையற்ற மனமாக, அப்ப தூய்மையற்ற மனமாகுது. அப்ப இந்த தூய்மையற்ற மனமாக இருக்கல, அந்த தூய்மையற்ற மனதிலிருந்து வெளுக்கிறது இந்த எண்ணம், சொல், செயல் எல்லாமே தூய்மையற்றத்தான் இருக்க போகுது. அப்ப இந்த எண்ணமாக மலரேக்க, அதாவது இந்த தூய்மையற்ற மனம் எண்ணமா இப்ப மலருதென்று வைத்தால், அந்த எண்ணமாக மலரும் போது அதை சொல்லாக செயலாக மலராமல் நிறுத்திவிட்டால் இங்கு குருபிரானது அறிவு வேலை செய்கிறது. கருத்தில் படுத்தாமல் தூய்மையற்ற மனதிலிருந்து எண்ணம் சொல் செயலாக வெளிக்கிட போகிறது. ஆகவே அந்த எண்ணம் வெளிக்கிட்டு அது சொல் செயலாக மாறுவதற்கு முன்னம் அங்கே என்ன செய்யறார்? அதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழியை கொண்டாரார். அப்ப அதை நிப்பாட்டுறதுக்கு வழியை தந்தால் அங்க பதிவுகள் வெளிப்பெறாது. ஏன் பதிவுகள் வெளிப்பெறாது? செயல் பதிவு, செயல் பதிவு, செயல் பதிவு என்றா எங்கள்கிட்ட இருக்கிறது தூய்மையற்ற எண்ணம் வெளிப்பெறும். ஆனபடியால் குருபிரான் அதை மறிச்சு அதுக்கு ஒரு எல்லை போட்டதால பதிவுகள் வெளிப்பெறாமல் போகுது. அதால அடுத்த தலைமுறையும் காப்பாற்றப்படுகிறது. மிகப்பெரிய உண்மை. இந்த மகிழ்ச்சியினுடைய தடுத்து என்ன செய்தவர்? எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை தந்திருக்கிறார். அந்த எண்ணம்
சொல்லாக மாறாமல் தடுப்பதற்காக தீய எண்ணம் சொல்லாக மாறினால் அது பதிவு வலுப்பெறப் போகிறது. அடுத்த சந்ததிகளை அது பாதித்துக் கொண்டு போகிறது. ஆகவே குருபுரான் அதிலே ஒரு எல்லையை போட்டு எண்ணம் எழும்போது அதை ஆராய்வதற்காக எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை என்று தந்தார். அப்ப எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை நாம் செய்கின்றோம், எமது எண்ணத்தை நாம் தூய்மை செய்கின்றோம். அது எம்மோடு போய்விடுகிறதா என்றால் நிச்சயம் இல்லை. அது அடுத்த தலைமுறையை காக்கிறது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? இந்த மனவளக்கலை பயிற்சியினுடைய பலனை முழுமையாக அனுபவிக்க போறது யார் என்று கேட்டால் நாங்களும் தான். ஆனால் எங்களை விட எமது எதிர்கால சந்ததிதான் இந்த மனவளக்கலை பயிற்சியினுடைய முழு பயனையும் அனுபவிக்க போகிறவர்கள் எமது எதிர்கால சந்ததியினர் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணத்தில் பதிந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்று கொழும்பு மாநகரிலே அறிவுக்கு ஒரு ஆலயமாம் அறிவு திருக்கோயில் எமது தலைவர் மதுரை வீரன் ஐயாவின் கடும் முயற்சியால் சிறப்புடன் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் பயனையும் அனுபவிக்க இருப்பவர்கள் யார்? நிச்சயம் இளம் சந்ததியினர் தான். அதை வருங்கால சந்ததியினர் தான் அதனால் பலனை அனுபவிக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த மனவளக்கலை பயிற்சியினுடைய மகத்துவம் ஒவ்வொரு விடயத்திலும் அந்த மனவளக்கலை பயிற்சியினுடைய மகத்துவம் மிக பெரிதாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமானால் அதன் தாற்பயத்தை நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். திருமூலர் கூறுகின்றார், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்று சொல்றார் திருமந்திரத்தில். அப்ப முகத்தினுடைய அழகை கண்களை வச்சு நாங்கள் பார்த்து முகத்தோற்றத்தில அழகென்று சொல்லலாமா? புறத்தோற்றமா அழகை எங்களுக்கு தருகுது? அப்ப முகத்துக்கு நாங்க விதம் விதமா இந்த சாயங்களை பூசுவதா அழகு? அப்ப உண்மையான அழகு எது என்று கேட்கிறார். அப்ப இங்க நாங்கள் ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன கதை போல பார்ப்போம். இந்த புறக்கண் அகக்கண்ணுக்கு விளக்கக்கூடியதா ஒரு சின்ன கதை. இப்போ ஒரு தெரு ஓரத்திலே 2 பேர் ஒரு தெரு ஓரத்துல இருக்கணும்னு வச்சு கொள்ளுவோம். அதுல ஒருவர் கண் தெரியாதவர். அவர் பொம்மைகளை வித்து அதுல கிடைக்கிற வருவாயை கொண்டுதான் தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். மற்றவர் என்னன்னு சொன்னால் தன்னைத்தான் சாட்டையாலே அடிச்சு கொண்டு இருக்கிறார், தொடர்ந்து அடிச்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் யாரும் அவரை கவனித்துக் கொள்ளவே இல்லை. அவர் ஏன் அடிக்கிறார் தன்னை சாட்டையாலே என்று சொன்னால் அவருக்கு பணம் தேவைப்படுகிறது. ஏன் பணம் தேவைப்படுகிறது? தனது குழந்தை பசியாலே அழுது கொண்டிருக்குது. இப்ப குழந்தைக்கு சாப்பாடு வேண்டி கொடுக்க வேணும், அவருக்கு வேற வழி தெரியல. அப்ப தன்னை துன்புறுத்துறார். அப்ப தன்னை துன்புறுத்துவதன் மூலம் ஆறாவது பணம் தருவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இவரும் திரும்பி பார்க்கவில்லை. இதை கவனித்துக் கொண்டு நின்ற 3வது நபர் குமார் அந்த இடத்துக்கு வந்து ஒரு 10 ரூபாய் தாளி எடுத்து அவரிடம் கொடுக்கிறார். இதை அந்த கண் தெரியாமல் பொம்மை வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் உணர்றார். உணர்ந்துட்டு அந்த நிக்கிறவரை கூப்பிட்டு அன்றைக்கு அவர் பொம்மை வித்ததா அந்த 20 ரூபாய் காசுக்குத்தான் அந்த பொம்மை வித்தவர். அந்த 20 ரூபாய் காசையும் எடுத்து அந்த நபர்கிட்ட கொடுக்கிறார். இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. அதுக்கு அந்த குமார் என்றவர் சொன்னாராம், ஐயா நீங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கள், உங்களுக்கு வியாபாரம் நடக்கிறதாவே தெரியல, இது உங்களோட செயல், ஏன் நீங்க இப்படி சக்திக்கு மீறின செயலை இப்படி செய்யறீங்கள் என்று கேட்டாராம். அதுக்கு அந்த கண் தெரியாத ஐயா சொன்னாராம், அந்த குழந்தைய பாருங்கோ, பசியாலே அழுது கொண்டிருக்குது. அந்த பிள்ளையின் அழுகைய கேட்டுக்கொண்டிருக்கிற அளவுக்கு என்னுடைய மனம், அவ்வளவுக்கு இந்த மனம் வலிக்குது. இந்த தெருவில 20 ரூபாய்க்கு குறையா இந்த விதமான சாப்பாடு வேண்டவே இயலாது. எந்த ஒரு சின்ன சாப்பாட்டை வேண்டா கூட 20 ரூபாய் வேணும். அப்ப 20 ரூபாவுக்காக அந்த தந்தைய பாருங்கோ என்ன செய்யறாரு, அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்றதுக்காக வேற வழி தெரியாமல் தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப பணம் சம்பாதிக்கிறது சரியான கஷ்டம் இங்க. அப்ப அதனாலதான் நான் கொடுக்கிற இந்த பணம் அவ இந்த குழந்தையின் ஒருவேளை பசி என்றாலும் போக்கிச்சு தந்தால் அந்த சந்தோஷம்
எனக்கு வேறு எதுலையும் கிடையாது. ஆனபடியா நீங்கள் இந்த காசை அவர்கிட்ட கொடுங்கோன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாராம். அப்ப இந்த குமார் யோசிக்கிறாராம், பாருங்க நிலைமைய, இல்லாதவருக்கு உதவுறதுக்கு ஒருவரும் தயாரா இல்லை, இப்பதான் நிலைமை. ஆனால் கோயில் உண்டியல்கள்ல போலி சாமி மேர்ந்த காலடிகள் எல்லாம் கொண்டு போய் தொகை தொகையா பணமா நகையா கொட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவரோ தேவை அறிந்து உதவுறார். அவருக்கு முகத்தில கண் இல்லை, ஆனால் மற்றவர்களுடைய துன்பத்தை உணர்ற கண் அவரது அகத்தினில் இருக்கிறது என்று பெருமையாக அவர் இந்த கண்டறியாதவரை பற்றி பெருமையாக தன்னுக்குள் இணைத்துக் கொள்கிறாராம். அப்ப புறத்தில் கண் இருந்தும் எதுவிதமான பலனும் இல்லை, அந்த அகத்தில் கண் கொண்டு அகத்தில் கண் இருந்தால்தான் இன்றும் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பதற்கு. சரி, அப்ப இந்த புற வாழ்க்கை எமக்கு ஏன்? இந்த அக வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்குத்தான் இந்த புற வாழ்க்கை. ஏன் அக வாழ்க்கையை வாழுவதற்கு நமக்கு இந்த புற வாழ்க்கை என்று சொல்லுகின்றோம்? எமது வாழ்வின் நோக்கம் என்ன? இறைநிலையை உணர்வது, நாம் எமது வீடு வீட்டை அடைவது என்று சொன்னால் நாங்கள் வாழ வேண்டும். அப்ப நாங்க வாழ வேண்டும் என்றால் எப்படி? காத்த குடிச்சு கொண்டு வாழலாமா? போடுவதற்கு உடுப்பு வேணும், சாப்பிடுவதற்கு சாப்பாடு வேணும், இருப்பதற்கு வீடு வேணும். ஆகவே பொருள் நமக்கு தேவை. அப்ப இந்த அக வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காகத்தான் எமக்கு புற வாழ்க்கை தேவையாக இருக்கிறது. இந்த நீடித்த நிலையான குறைவற்ற இன்பம் இருப்பது அக வாழ்க்கையில் தான். இந்த அகத்துக்குள்ளாக அனைத்து மனிதர்களுக்கும் உள்ளாக, ஒருவருக்கு இல்லை, அனைத்து மனிதராக பிறந்த அனைத்து மனிதர்களுடைய உள்ளத்துள்ளும் அபரிவிதமாக நிரம்பி இருக்கிறது என்னவென்றால் அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி, ஆனந்தம். ஆம், அந்த நிரந்தர ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அகத்தினுள் அல்லவா நாம் செல்ல வேண்டும். இதற்காகத்தானே சித்தாந்தன் அரண்மனையை விட்டு துறந்தார், விஸ்வாமித்திரர் அரச பதவியை துறந்தார் என்று எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் எம்மை எம் அகத்தின் கண் அழைத்துச் செல்ல சரியானதொரு குருவாக வந்தார் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். நாம் நன்றியும் பணிவும் உடையவர்களாக இருந்தால் குருவருள் என்றும் எமக்கு அருளை தரும். அடைத்திட்ட வாசலின் மேல் மனதை வைத்து படைத்தவன் தன்னையே பார் என்று சொல்லி இருக்கின்றார் ஔவையார். அதாவது என்ன சொல்றார்? அடைத்திட்ட வாசலின் மேல் மனதை வைத்து படைத்தவன் தன்னையே பார் என்று சொல்லுகின்றார், தேடென்று சொல்லவில்லை. ஏன் தேடென்று சொல்லாமல் பார் என்று கூறியிருக்கின்றார்? பார் என்றால் காண். தேடினால் ஒன்று நாங்க தேடுறோம், தேடிக்கிறதுங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் பார்த்தால் அது நிச்சயம் கிடைக்கும். ஆகவே உனக்குள் இருக்கிறது நீ பார், அகத்தினுள் இருக்கிறது அதை நீ காண் என்று கூறுகின்றார். அந்த அடைக்கப்பட்ட வாசல் வழி என்பது எங்கள் புருவ மையத்தை ஆக்கினையே சொல்றார். அப்ப அதன் வழியாக நாங்கள் உட்சென்றால் எம்மை படைத்தவனை நாங்கள் பார்க்கலாம். படைத்தவனை தேடவில்லை, படைத்தவனை நாம் பார்க்கின்றோம் என்று பார்க்கலாம் என்று கூறியிருக்கின்றார் ஔவை பிராட்டி. இந்த இயேசு பிரானும் அதை கூறியிருக்கின்றார். இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் இறுக்கமும் வழி நெருக்கமாகவும் இருக்கிறான். அப்ப அதனை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் தான் என்று கூறியிருக்கின்றார். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் என்கின்றார் அழகுனி சித்தர். ஆனால் எம் குருபிரானோ, வாருங்கள் நண்பர்களே, உங்களை எல்லாம் அகத்தினுள் அழைத்து செல்ல அன்பாக எல்லோரையும் கூப்பிடுகின்றார். தெரிந்தெடுத்து கூப்பிடவில்லை, உடலில் உயிர் இருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் கூப்பிடுகின்றார் எம் குருபிரான். வாருங்கள் நண்பர்களே, உங்களை எல்லாம் நான் உங்கள் அகத்தினுள் அழைத்து செல்கின்றேன், ஞானம் நீங்கள் பெற்றிட வழிகாட்டுவேன் என்று அழைக்கின்றார். உடலில் உயிருள்ள அத்தனை மனிதர்களும் அதை அடைவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று கூறுகின்றார். அதற்கு முதலில் நீங்கள் உயிர் உணர்வை பெற வேண்டும். அப்ப அதற்கான வழிமுறைகளை மனவளக்கலை மூலம் எல்லோருக்கும் கிடைக்க முதல் முறையாக வழியமைத்தவர் எமது குருபிரான் தான். முதல் முறையாக எல்லோரும் ஞானம் பெற, எல்லோரும் இறை உணர்வு பெற வழியமைத்து தந்து முதல் முறையாக வழியமைத்து தந்தவர்
எமது குருபிரான் என்றால் அது மிக இல்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டே, ஏன் தொழிலைச் செய்து கொண்டே, எம் கடமைகளை எல்லாம் புறக்கணிக்காமல் செய்து கொண்டே ஞானம் பெற மார்க்கம் தந்தது எங்கள் மனவளக்கலை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்ற திருமூலரின் தீர்க்கமான வார்த்தைகள் இவை. இந்த இறைநிலை உணர ஒரு ஞான ஆசானின் துணை வேண்டும் என்பதை பற்றுக பற்றற்றான் பற்றினை என்கின்றார் தெய்வ புலவர் திருவள்ளுவரும். உயர் குருவின் மொழிகள் வாழ்வில் துன்பம் போக்கி மனத்தை உயர்த்தும் மந்திர சொற்கள். இந்த 4 வேதங்களினுடைய சாரத்தையும் எளிமையாக்கி நடைமுறையில் பாமரனும் புரிந்து கொள்ளும் விதமாக தத்துவ விளக்கமாகவும் பயிற்சியாகவும் கொண்டு வந்து வேதத்தின் அந்தத்தை உணர்ந்த ஞானிக்கு இறைவனே சூட்டிய திருநாமம் அல்லவா வேதாத்திரி. வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். பேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். சோதிப்போர் புலனறிவால் என்னை காணர், சுயநிலையில் அகத்துணர அவர் நான் ஒன்றே. இவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். இந்த நாங்கள் ஆரம்ப கால பக்தி மார்க்கத்தை எடுத்து பார்த்தோமானால், அந்த பக்தி மார்க்கத்தில் குணநல பேறு பெற்றவர்களுக்குத்தான் அவர்கள் முந்தைய காலத்தில் தீட்சி அளித்தார்கள். அப்படியான ஒரு முறை முன்னைய காலத்தில் இருந்தது. ஆனால் இன்று குருபிரான், எங்கள் குருபிரான் சொல்லுகின்றார், இன்று மக்கள் அறிவிலே உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள், விஞ்ஞான காலத்தில் இருக்கின்றார்கள். அப்ப இந்த வழியாக எல்லோருக்கும் போய் சேர்ந்தால்தான் உலகத்தை உய்விக்கலாம். அப்ப இந்த 10 மார்க்கத்தில் கூறப்பட்டது போல ஆட்களை தெரிந்தெடுத்து நாங்கள் தீட்சியை கொடுத்து கொண்டிருந்தால் உலகம் எவ்வாறு உய்யும்? நம்ம நோக்கமே உலகத்தை உய்ய வைப்பதுதானே. ஆகவே உலகம் உய்ய வேண்டுமானால் எல்லோருக்கும் தீட்சியை கொடுக்க வேண்டும் என்ற குருபிரான் காலத்துக்கு ஏற்ற விதமாக தீட்சை பெற தகுதி உடலில் உயிரிருந்தால் போதும் என்றொரு ஞான புரட்சியை செய்த மகான் எங்கள் குரு ஒரு ஞான புரட்சியை செய்திருக்கின்றார். இந்த எளிய முறை குண்டலினி யோக தவத்தால் மன அலை வேகத்தை பீட்டா அலை சுழலில் இருந்து குறைத்து அல்பா தீட்டா டெல்டா நிலையில் நிறுத்த பயிற்சியாக எங்களுக்கு தவங்களை தந்திருக்கின்றார். அகத்தாய்வு செய்ய வைத்து தீயவைகளை களைந்து நற்குணங்களை பதிய வைத்து அனைவரும் குணநலப்பேட்டை அடைகின்ற அற்புத கலியை தந்தவர். குணநலப்பேட்டை அடைந்தவர்களுக்குத்தான் தீட்சை என்று இருந்த காலத்தை மாற்றி பயிற்சிகள் மூலம் எமக்கு குணநலப்பேட்டை தந்தவர் எமது குருபிரான். இந்த உடலால், மனத்தால், குணத்தால், வினையால் நாங்கள் தாழ்ந்தோரையும் உயர்த்துகின்ற ஒரு ஞான கல்வி இந்த மனவளக்கலை. எல்லோரையும் உயர்த்தக்கூடிய ஒரு ஞான கல்விதான் எங்கள் மனவளக்கலை. நாங்கள் அகத்தினுள்ளே செல்ல வேண்டுமானால் அதற்கு பல படிமுறைகள் நாம் செய்ய வேண்டும். அகத்துக்குள்ளே செல்ல வேண்டுமானால் நாம் தவத்திலே சரியான நிலையில் இருக்க வேண்டும், உடல் நலமாக இருக்க வேண்டும். அதற்கு முதலில் எமக்கு எளிய முறை உடற்பயிற்சியை தந்தார். உயிர் வளமாக இருக்க காயகல்ப பயிற்சியை தந்தார். மனவளமாக இருக்க அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளை தந்தார். குணநல பேறு எமக்கு கிட்ட வேண்டும். ஒழுக்க பண்பாட்டை நாம் பேண வேண்டும். அதற்கு 5 அளவு முறை தந்தார். 5 ஒழுக்க பண்பாட்டை தந்தார். தவ முடிவிலே எல்லோரும் கூறக்கூடியதாக 2 ஒழுக்க பண்பாட்டை எமக்கு பண்பாடாகவே எமது ஒவ்வொருவரது பண்பாடாகவே அதை தந்தார். அடுத்து எமது உயிரை காத்துக் கொள்வதற்காக காப்பை தந்திருக்கின்றார். நல்லொரு வாழ்த்து மந்திரத்தை எமக்கு தந்திருக்கின்றார். இறுதியாக
மௌனம் என்று அனைத்தையுமே உள்ளடக்கி ஒரு அற்புத கலையாக இந்த மனவள கலை அரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது. இந்த குண்டலினி யோகம் என்பது முன்பெல்லாம் எட்டாக்கனியாக இருந்த ஒன்று. ஆனால் இன்று எமது குறிபிரான் இல்லறத்தில் மெஞ்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார்கள் அந்நாளில். இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம். இல்லறமும் துறவரமும் ஒன்று சேர்ந்து இணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி பெற்றோம் என்கின்றார். முன்பெல்லாம் நமக்கு தெரியும், நாம் துறவை நாடி காட்டுக்குத்தான் சென்றார்கள். பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். இந்த குண்டலினி ஆற்றலை மேலேற்ற 12 காலங்கள் ஆகின. அதிலும் ஏதாவது சிறு குழப்பங்கள் ஏற்பட்டால் மீண்டும் அந்த காலங்கள் மேலேறும். அப்ப அதில் தேர்ச்சி பெற்று வந்தவர்கள் 100 பேர் போனால் அதில் 2 பேர் 3 பேர் தான் தேர்ச்சி பெற்று வந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று எமக்கு அந்த கஷ்டமே இல்லையே. இல்லறத்தில் இருந்து கொண்டே தவம் பயின்று இறைநிலையை அறியும் முறையை எம் குருபிரான் எமக்கு தந்திருக்கின்றார். இப்பொழுது இந்த காலத்தில் நாம் வீட்டில் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டு கட்டாயமாக சூம் இணைப்பிலே இணைய வேணும். தலைவர் அதையும் கவனிக்கின்றார். யார் இணைகிறார்கள் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். மறைமுகமாக இருந்து நம்மை உற்சாக மூட்டிக் கொண்டிருக்கின்றார். காலையில் இணைகின்றோம், தவத்தினை செய்கின்றோம். மாலையில் இணைப்பிலே இணைகின்றோம், தவத்தினை செய்கின்றோம். இதெல்லாம் தருவது எது? இந்த மனவள கலை. திருமூலர் பாடல் ஒன்றில் பார்த்தோமானால், மனையுள் இருந்தவர் மாதவற் கொப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கில்லை நீளின்பம் தானே என்று கூறியிருக்கின்றார். இவர் என்ன கூறுகின்றார்? நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் என்றார். தன்னை நினைப்பவர்களினுடைய உள்ளத்தில் இறைவன் நிற்பான். மனையுள் இருந்தவர் மாதவற் கொப்பர், அந்த இறை சிந்தனையோடு இல்லத்துள் இருப்பவர்கள், அதாவது மாதர்கள், அதாவது சிறந்த தவசீலர்களுக்கு அவர்கள் ஒப்பானவர்கள் என்று கூறுகின்றார். நினையாதவர்க்கில்லை, தம்முள் இருக்கின்ற இறைவனை பற்றிய நினைவில்லாமல் இருப்பவரை பனையுள் இருந்த இந்த பருந்துக்கு ஒப்பிடுகின்றார். பனை மரத்தில் இருந்த பருந்து அந்த மரத்திலே இருக்கின்ற பழத்தை நினையாது உணவுக்காக அது அலைந்து கொண்டு திரிகிறது. அதே போல்தான் எமக்குள் இருக்கின்ற இறைவனை நாம் நினையாமல் நாம் இன்பத்தை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டு திரிகின்றோம். அப்ப அலைந்து கொண்டு திரிந்தால் நமக்கு உண்மை இன்பம் கிடைக்குமா என்றால் உண்மை இன்பம் நமக்கு கிடைக்காது. இந்த திருமூலர் கூறியதை போல இன்றும் இறைவனை நாம் வெளியே தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற பலர் மத்தியில் தான் நாமும் இருக்கின்றோம். எல்லோரும் அந்த நிலையில் இருந்து விடுபட வேண்டும். மனவளக்கலை பயிற்சிகளை அனைவரும் பெற வேண்டும். இதனை சிவவாக்கிய சித்தியர் ஒரு பாடலில் கூறுகின்றார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே சொல்ற. என்ன சொல்றார்? இறைவனை, அந்த ஜோதியை அங்கும் இங்கும் ஓடி 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 தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரது உடலிலும் உள்ளே கலந்து அது ஓடி வலம் வந்து கொண்டிருக்கிறதை அவர்கள் உணரவில்லையே. அவர்கள் பற்பல இடங்களுக்கும் ஓடி ஆடி அலைஞ்சு காண முடியாமல் இப்படி தங்களுடைய ஆயுட்காலம் எல்லாத்தையும் வீணா போக்கடிச்சு கொண்டிருக்கிறார்களே. கவலைப்படுறார். இந்த ஞான ஞாட்டத்துடன் நாடி அந்த யோதியாகிய இறைவன் எமது உடலிலே கலந்து நிற்பதை அறியாமல் மாண்டு போகின்ற மனிதர்கள் எண்ணற்ற கோடி. அப்ப பிறக்கரிய இந்த மானிட பிறவியை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்ப இதை பெற்ற நாம் எப்பதான் இறைவன் எங்களுக்குள் கலந்து நிற்பதை நாம் உணர்ந்து கொள்வது? தமக்குள் உறையும் உயிரை அறியாமல் அவனை அகிலமெங்கும் தேடி ஓடி நாடி வாடி இறந்து போகிறார்களே என்கின்றார் சிவவாக்கியர். இது திருமூலர் கூறுவதை பாருங்கள்.
மாயவனை நாடி மனநெடும் தேரேறி போயின நாடறி யாதே புலம்புவர் தேயமும் நாடும் திரிந்தங்கள் செல்வனை காயமின் நாட்டிடை கண்டு கொண்டேனே என்று அழகாக கூறியிருக்கிறார். அதாவது மனமென்ற தேரில் ஏறி கண்ணால் காண முடியாமல் இறைவனை தேடினால் என்ன நடக்கும்? நாங்க மனமென்ற தேரில் ஏறி கண்ணால காண முடியாத அந்த இறைவனை தேடிக்கொண்டிருந்தோம்னா கிடைக்குமோ? புலம்பெல்லாம் மிஞ்சும் என்று சொல்றார். அதாவது இந்த தேனுக்குள் இருக்கின்ற இன்பம், தேனுக்குள்ள இன்பம் இருக்குது, சுவைக்கிறோம். அந்த இன்பம் சிவப்பா இருக்கா கருப்பா என்று கேட்டா சொல்ல தெரியுமோ உங்களுக்கு? அது எங்களுக்கு சொல்ல தெரியாது, விளக்க இயலாது. ஆனால் இன்பம் அதில் மறைந்திருக்கிறது போலத்தான் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருக்கின்றான். ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருக்கின்றான். தேனுக்குள் எவ்வாறு இன்பம் ஒளிந்திருக்கிறதோ, அது சிவப்போ கருப்போ என்று சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒளிந்திருக்கின்றதோ, அதே போல் இந்த ஊனுக்குள்ளும் ஈசன் ஒளிந்திருக்கின்றான். அதை நாம் எவ்வாறு எப்ப உணரலாம்? தியானம் மூலம்தான் நாம் உணரலாம். அப்ப தியானம் மூலம் நாங்கள் மனதை உள்நோக்கி செலுத்தி உச்சென்று அகத்தின் கண் நாம் உள்நோக்கி சென்று அனுபவமாக மட்டும்தான் நாம் அதை பெறலாம். உணர அனுபவிக்க கூடிய ஒன்றை ஊனக்கண்களால் நாங்கள் தேடினால் அகப்படுமா? அகப்படாது. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? அகக்கண் கொண்டே அப்பரம்பொருளை திருமூலர் கண்டிருக்கிறார். ஒன்றி நின்றுள்ளே உணர்ந்தேன் பராபரம் என்றும் சொல்லி இருக்கிறார். திருமந்திரத்தில் அப்போது 2 வரி சொல்லி போட்டு விட்டேன். மிச்ச 2 வரியையும் சேர்த்து பார்ப்போம். முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகட்கு தாய்தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனமே என்று கேட்கிறார். அதாவது என்ன வர்ணனை போடுறார் பாருங்க. முகத்தை கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்களே, புறக்கண்ணை கொண்டு நீங்கள் அதையும் பார்த்து கொண்டிருக்கிற மூடரண்டே சொல்றார். அதல்ல ஆனந்தம். நீங்க வெளியில பெற்று கொண்டிருக்கிற அனுபவிச்சு கொண்டிருப்பது உண்மையான ஆனந்தம் அல்ல. கண் கொண்டு உள்ளே இந்த இருபுருவ மத்தியிலே அதன் மேலே சுழிமுனையில் உச்சியிலே பார்ப்பது, அதற்கு ஊடாக இந்த வாசலின் ஊடாக உச்செல்வதுதான் ஆனந்தம். இதை எவ்வாறு எடுத்து சொல்லுவது? ஒரு தாய் தன் புருஷனோடு கூடிய சுகத்தை தன் மகளுக்கு எப்படி உரைக்க முடியும்? அதை போன்றதுதான் இந்த இறை உணர்வும். ஆகவே இந்த இறை உணர்வை பெற்றதை ஒருவர் இன்னொருவருக்கு எடுத்து உரைக்க முடியாது. அது ஒவ்வொருவரும் அதை தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப எங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் இப்ப 2வது பிறப்பு பிறந்திருக்கிறோம் என்றுதான் நாங்க சொல்ல வேணும். ஏன்? எமது தாய் தந்தையர் மூலம் நாங்கள் முதல் ஒரு பிறப்பை பிறந்து வந்து விட்டோம். புற வாழ்க்கை வாழ்வதற்கு 5 புலன்களினாலும் நமது ஜீவகாந்தத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் குருவின் கருணையினால் 2வது பிறப்பொன்றை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த பாலுக்கு உரை ஊற்றுவது போல குருவினுடைய உயிர் சக்தி சேரும் போது உடலால் நாம் எடுத்த பிறவி அல்லாமல் அறிவுக்கும் எங்களுக்கு ஒரு பிறவி இப்ப உண்டாகி இருக்கிறது. இந்த உயிரினுடைய இயக்க மையம் எங்கட மூலாதாரம். ஒவ்வொன்றுக்கும் மையம் இருக்கிறது. ரத்தோட்டத்தின் மையம் இதயம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப உயிரினுடைய இயக்க மையமாக இருப்பது மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த உயிர் மையத்தை புருவ மையத்துக்கு கொண்டு வந்து உயிரை உணர்வதுதான் இந்த குண்டலினி யோகத்தினுடைய முதல் படி. அதை எவ்வளவு இலகுவாக ஒரு பைபாஸ் சர்ஜரி செய்யறது போல மிக அற்புதமாக அந்த ஆற்றலை எழுப்பி குருபிரான் எமக்கு தீர்ச்சியை தந்து மிகவும் அற்புதமாக எம்மை உணர வைத்திருக்கின்றார். அப்ப இந்த புருவ மத்தியில் இந்த உயிராற்றலை மனம் கவனிப்பதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்றோம்? ஆக்கினை என்று சொல்றோம், ஆக்கினை தீட்சி என்று சொல்றோம். அப்ப இதுதான் எமது ஆன்மீக உயர்வுக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அப்ப ஆக்கினையை நாங்க சொல்றோம் ஆன்மீக உயர்வுக்கான வாசல், என்னை நான் அறிவதற்கான வாசல் ஆக்கினை, அகத்தின் கண் என்றே சொல்லலாம். அப்ப புருவ மத்தியை நெற்றி கண் என்று கூறுகிறார்கள், அகக்கண் என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த விதமாக எல்லாம் கண் என்று கூறப்படுகின்ற அந்த புருவ மத்தியில் குருபிரான் எம்மை இயக்கத்தை உருவாக்கி இருக்கின்றார். அப்ப புருவ மத்தியில் மனம் வைத்து நாம் தவத்தை செய்யும் போது
இந்த ஐம்புலன்கள் வழியாக வெளியே திரிந்த எமது மனம் இப்போது உள்நோக்கி திரும்ப தொடங்குகிறது. அகத்தவனை உணர்வதற்கு ஆயத்தமாகின்றது. எமக்குள் இருக்கின்ற அந்த அகத்தவனை உணர்வதற்கு ஆயத்தமாகின்றது. அதற்கு ஆயத்தமாவதற்கு என்ன செய்கிறது? உயிரை உணர்வது முதல் கட்டம். மனதை உயிரில் ஒடுக்கி உயிரை உணர்ந்து அறிவை உணர்ந்து சிவம் என்கின்ற உண்மையை காணும் உணர்வுதான் அந்த பரம், எங்களுக்குள் இருக்கின்ற பரத்தை உணர்வது. அப்ப அகத்தவனை உணர நாங்கள் இப்ப ஆக்கினை தீட்சியால் தயாராகின்றோம். அங்கு நாம் உமது மனதை கொண்டு உயிரிலே ஒடுக்குகின்றோம், உயிர் உணர்வை பெறுகின்றோம், அறிவை உணர்கின்றோம். அப்படியே டிராவல் பண்ணி கொண்டு போறோம். நாங்கள் அங்க உண்மையை உணர்றோம். எமக்குள் இருக்கின்ற பரத்தை, எமக்குள் இருக்கின்ற சிவத்தை நாம் உணர்கிறோம். அப்ப எமக்குள் இருக்கின்ற அகத்தவனை நாம் வாழும் காலத்திலேயே உணர்ந்திட எமக்கு வழிகாட்டியவர் எமது குருபிரான். இவ்வாறு ஆக்கினை தீட்சை கூறினேன். இவ்வாறு 9 வகையான அகத்தவங்களை எமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொன்றாக விரித்து கூறிக்கொண்டு செல்வதற்கு நேரம் போதாது. ஆகவே தவத்திலே நாம் லயித்து நாம் மனம் ஒன்றி செய்து வரும் போது இந்த தவ பயிற்சிகள் எல்லாம் எம்மை சாதனை புரிய வைத்திடும். நாம் எம்மை அறியாமலே இந்த தவத்திலே நாங்கள் லயித்து போய்கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்வோம்? எம்மை அறியாமலே நாம் ஒரு அமைதியான நிலைக்கு, ஒரு மௌன நிலைக்கு நாம் போய்விடுவோம். பேசா நோன்பு, குருபிரான் கூறுகின்றார், பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிர்க்கும் உள்ள பிணைப்பை நன்குணர்ந்திட ஒரு நல் வாய்ப்பாகும். பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே என்று சொல்றார். இவ்வளவு அற்புதம் பாருங்க என்கின்றார் குருபிரான். இந்த மௌனத்தில நாங்கள் லயிக்க சும்மா இருக்கிற சுகம், அந்த அரிய சுகம், சும்மா இருக்கின்ற சுகம், ஆம் ஞானிகள் கண்ட சுகம், அது எமக்கும் சாத்தியமான ஒன்றாக அமைகிறது. எவ்வளவு அற்புதம் பாருங்கள். காட்டுக்கு திரியவில்லை, வீட்டை விட்டு போகவில்லை, 100 வருடங்கள் காட்டில் இருக்கவில்லை, வீட்டிலே இருக்கின்றோம், உறவுகளோடு இருக்கின்றோம், நமது கடமைகளை செய்கின்றோம், வேலைகளை செய்கின்றோம், அனைத்தையும் செய்கின்றோம். செய்து கொண்டும் அந்த சும்மா இருக்கின்ற சுகத்தையும் அனுபவிக்க முடியும் என்றால் அது எவ்வளவு அற்புதம். கண் மூடிய இருளில் ஒளியை தேடுகிறது அகம். கண் மூடிய இருளில் ஒளியை தேடுகிறது அகம். இல்லாத ஒன்றிலிருந்து புள்ளியாய் துவங்கி பெருகி வழிகிறது ஒரு அதிர்வு. பெருகி வழிகிறது ஒரு அதிர்வு. என்னுள் இருப்பது சுத்த வெளியென்றோ, அந்த அதிர்வு தெரிகிறது. என்னுள் இருப்பது சுத்த வெளியென்றோ. இதனை பட்டினத்தாரும் அழகாக கூறியிருக்கின்றார். ஊனுக்குள் நீ நின்ற உலாவினதை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்து காலழுத்தேன் பூரணமே. ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் இருந்து நலமிழந்தேன் பூரணமே என்று மிகவும் அழகாக அவரும் கூறியிருக்கின்றார். திருமூலர் கூறுகின்றார், எமக்குள் இருக்கின்ற வினைப்பதிவை போக்க திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே என்று சொல்றார். இந்த தவம் அறம் என்ற 2 மூலம்தான் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற வினைப்பதிவுகளை நீக்க முடியும். நாங்கள் தவத்தின் மூலம் தவம் செய்ய 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 என்ன நடக்கும்? எங்களுக்கு மனம் தூய்மை அடைஞ்சு கொண்டு வரும். அப்ப மன தூய்மை வந்தால் நாங்களுக்கு வினை தூய்மை கிடைக்கும். அதாவது எங்களை வருமுன் காக்கின்ற திட்டமும் மனவளக்கலை தான். வருமுன் காக்கும் திட்டம். நமக்கு நோய், இந்த வினை தூய்மை இருந்தால், மன தூய்மை இருந்தால் நோய், எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காக்கின்ற வருமுன் திட்டமாக இருப்பதும் இந்த மனவளக்கலை தான். அப்ப இந்த தவத்தினால நாங்கள் என்ன செய்யறோம்? மன அலைச்சுழலை குறைச்சு கொண்டு நாங்கள் அல்பா நிலைக்கு போறோம். அந்த பீட்டா அலையில நாங்க இருக்கதானே உணர்ச்சி அலை, அதுலதானே எங்களுக்கு எல்லா எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இந்த ஆதிக்கம் இருக்கும். இப்ப நாங்க மன அலைச்சுழலை குறைச்சு கொண்டு வந்து இந்த அல்பா நிலைக்கு வந்துட்டோம். அந்த அல்பா நிலையிலே நாங்கள் எங்களை நாங்கள் இப்ப பழக்கி கொண்டு வரோம்.
அநேகம் எங்க மனவளக்கலை அன்பர்கள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அப்படி வந்திருக்கும். காலம தவம், பின்னேறும் தவம், இடையில நேரம் இருந்தா இடையில தவம் கட்டாயம் எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்ப அந்த அல்பா நிலைக்கு நாங்கள் வாரம். எமது கருமையத்திலே என்ன இருக்குது? அந்த பேரறிவான இறநிலை இருக்குது. அப்ப அந்த பேரறிவிலிருந்து இப்ப என்ன வரப்போகுது? அல்பாலியில தானே இருக்கிறோம் நாங்கள், அல்பா மன அலைச்சூழல தானே இருக்கிறோம். அப்ப அது எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேரறிவான இறநிலையிலே இருந்து நல்லெண்ணங்கள்லாம் இப்ப வந்து கொண்டு இருக்க போகுது. அப்ப அந்த நல்லெண்ணம் தான் இப்ப என்ன செய்ய போறோம்? எண்ணம் வந்தால் அது சொல்லாகுது, செயலாகுது, செயலுக்கு வரப்போகுது. அப்ப அந்த நல்லெண்ணத்தை நாங்க செயலாக்குறோம். அப்ப நல்லெண்ணத்தை செயலாக்கினா என்ன செய்யும்? ஒரு செயல் வந்தால் அதுக்கு ஒரு விளைவு வருகுது, பதிவு வருகுது, திரும்ப பதியுது. ஆகவே எம்மிடம் இருக்கின்ற இந்த இருப்பவை எல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது. எங்களிடம் நல்ல நல்ல செயல் எல்லாம் வந்து தூய்மையாகி கொண்டிருக்குது. நல்ல எண்ண பதிவுகள் எல்லாம் பதிந்து கொண்டிருக்கிறது. அங்கு தந்த பாட்டிலே கருமையத்தில் தூய்மை நடந்து கொண்டிருக்கிறது. தந்த பாட்டிலே கருமையத்தில் தூய்மை நடக்க 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 மன தூய்மை வருகிறது. ஆகவே தவத்தினால் மன தூய்மை வருகிறது. தவம் தான் மன தூய்மைக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆழ்ந்து ஆழ்ந்து நாம் தவத்தை செய்வோம், மன தூய்மையை பெறுவோம், செயலை செய்வோம். செயல் செய்யும் போது நல்ல செயல்களாக செய்து கொண்டிருப்போம். ஆகவே எமக்கு வினை தூய்மையும் கிடைக்கிறது. இதனால் எமது சந்ததியினுடைய வளத்தை நாம் காக்கின்றோம். ஒவ்வொரு விடயமும் கூறும்போது பாருங்கள், நாங்கள் மட்டும் வளரவில்லை, எம் சந்ததியினுடைய வளமும் காக்கப்படுகின்றது இந்த மனவளக்கலை பயிற்சியினுடைய ஒவ்வொரு பயிற்சியிலும். அப்ப நாம் மட்டும் வளரவில்லை, எங்கள் சந்ததியினுடைய வளமும் இதனால் காக்கப்படுகிறது. அவன் அதுவானால் அதுவே சொல்லும் என மனிதனுள் இறைவன் பேசுவதை சொல்லுவார்கள். அதே போல் எம் குருபுரானுக்குள் இறைவன் பேசுகின்றான். என்னென்று பேசுகின்றான்? என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடைந்தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். குருவினுடைய மனப்பக்குவத்தை பாருங்கள். இறைவன் ஆசானுள் பேசுவதை எடுத்து காட்டுகின்ற இது அற்புத வரிகள். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். இக்கவிக்கு சிகரமாக அமைந்த வரிகள். மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை விளக்குகின்ற அற்புத வரிகள் இவை. இந்த இடையறாத இது என்ன மாதிரி அவருக்கு தனக்கு சாத்தியமானது என்று கூறுகின்றார். இடையறாத தவத்தாலும் தனது தளராத தற்சோதனையாலும் தனது கருமையத்தை தான் தூய்மை பெற்று இறைவெளியில் தான் கலந்து தான் பெற்ற ஆனந்த அனுபவம் என்று கூறுகின்றார் குரு. அப்ப இதற்கு தான் செய்தது என்னவென்று கூறுகிறார். நான் செய்ததெல்லாம் எனது தன் முனைப்பை ஒழித்து, இறைவா என் உடல் தொடர்பாம் ஆன்மாவை உனக்கே அர்ப்பணித்து விட்டேன், அன்று முதல் என்னுள்ளே நீ நிறைந்தாய் என்கின்றார். தான் உணர்ந்ததோடு விட்டாரா குருபிரான்? இல்லவே இல்லையே. உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடைந்தேர்வதற்கு, உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடைந்தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகிறேன். யாருக்கு வரும்? உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன் என்று பாடியவர் எமது குருபிரான். இதுவரை தங்களினுடைய நல்வினை பயனால் வந்த மகான்கள் அனைவரும் மக்களுக்கு உபதேசத்தை தான் செய்தார்களே ஒழிய தன்முனைப்பை தன்னை போல தாங்கள் அதாவது அவன் தன்முனைப்பை போல ஞானம் பெறுவதற்கு அவர்கள் எமக்கு வழியை காட்டவில்லை. ஆனால் எமது குருபிரான் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இங்குதான் மற்ற மகான்கள் எல்லோரிடமும் இருந்து வேறுபட்டு நிற்கின்றார். அருள் தந்தை மக்களுக்கு என்ன கூறுகின்றார்? நான் உணர்ந்த இந்த உண்மையை நீங்களும் உணர்ந்து மனித வாழ்வினுடைய நோக்கமாகிய அந்த இறைநிலை உணர்வை பெற உங்கள் ஒவ்வொருவரது கைகளையும் பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன். நீங்கள் அனைவரும் உடல் நலத்தோடு மன வளமும் பெற்று உயிரை உணர்ந்து அதன் மூலம் பிரமஞானம் பெற மனவள கலை என்ற வாழ்க்கை வள உயர்வு படிகளை அமைத்து உங்களுக்கு தந்திருக்கின்றேன். நீங்களும் விடாமுயற்சியோடு அதை பற்றி
படிப்படியாக உயர்ந்து மனித குலம் மெய்யறிவு பெற்றுய மனம் கனிந்து வாழ்த்துகிறேன் என்று எல்லோரையும் வாழ்த்துகின்றார் எம் குருபிரான். குருவின் கருணையோடு எமக்குள்ளே இந்த கிணறை தோண்டுவதற்கு நாம் புறப்பட்டிருக்கின்றோம். புறப்பட்ட நாம், தோண்டிக் கொண்டே இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? பயிற்சி, 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 பயிற்சி. பயிற்சி பயிற்சி மூலம் நாங்கள் அகத்தின் கண் கொண்டு உள்நோக்கி சென்று கொண்டிருந்தால் எமக்குள் இருக்கின்ற பரத்தோடு நாம் இணைந்து கொள்ளலாம். எமது முடிஞ்சதையா? அப்ப எமது அகத்தினுள் அத்தனை பொக்கிஷமும் இருக்கிறது. அப்ப நித்திய ஆனந்தமாக நாம் வாழ்ந்திடலாம். ஆகவே அக வாழ்வை நாம் வாழ அகத்தின் கண் நோக்கிய பயணத்துக்கு நாம் முயற்சி செய்திடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்ல அருமையாக அகத்தின் கண் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நல்லா மகரிஷியின் தத்துவங்களையும் கருமையத்தின் இருப்பு, எண்ணம், தீய செயல், தூய்மையான எண்ணம், தீய எண்ணம் அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பித்து நிறைய அதுக்கு உதாரணங்களான மகரிஷியுடைய பாடல்களையும் இன்னும் வள்ளுவர் குறள்களையும் அப்புறம் நல்லா நிறைய எடுத்து சொன்னீங்க. அதற்கு நம்ம 6வது அறிவை பயன்படுத்தி எண்ணத்தை தூய்மை செய்து எண்ணம் ஆராய்தல் மூலம் தூய்மை செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு அடுத்த சந்ததியினரை சரி செய்வதற்கு தான் நம்ம இப்போ இன்னைக்கு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் நம்ம உடற்பயிற்சி செய்யறதும் நம்ம மனவள கலையில் இருக்கிறதும் நமக்கு இல்லை, வர்ற அடுத்த சந்ததியினரை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறதையும் அது நல்ல ஒரு செய்தியாக நீங்கள் சொன்னீங்க. இப்படி ஒரு பொம்மை கண் தெரியாதவர அந்த கதை ஒன்று நல்லா இருந்துச்சு. அது அந்த பணத்தை கொடுத்து செஞ்ச கதை, அது நல்ல ஒரு நல்ல கதையும் சொன்னீங்க. நிரந்தர ஆனந்தம் நமது அகத்தின் கண்கள் வேதாத்திரியத்தை அப்படின்னு சொல்லி அதையும் நல்லா சொன்னீங்க. அகத்தின் கண்களை திறந்தவர் வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து நிறைய மகரிஷியை பொறுத்து நிறைய அவருடைய பாடல்களையும் மகரிஷி நம்ம கொடுத்த பயிற்சிகளையும் அவர் எப்படி மற்ற சித்தர்கள் மற்ற ஒவ்வொரு அறிஞர்கள் சொல்லி வச்சதை விட மகரிஷி எப்படி நமக்கெல்லாம் இதை வழிவகுத்து கொடுத்தாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்கம்மா. ஔவையார் சொன்ன பார் அப்படிங்கிற அதை சொல்லி தேனுக்குள் இனிப்பு இருக்கிறதை எப்படி நம்ம உணர முடியும், அது ஒளிந்திருக்கிறது. அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளே இறைவன் ஒளிஞ்சிருக்கிறான், அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கிறோம்னு நல்ல அழகான பல கருத்துக்களை கூறி நல்ல உங்க டைம் எடுத்து பேசுவீங்க. வாழ்க்கை மென்மேலும் உங்க இந்த ஆன்மீக அது உயர நீலாயும் நிறைய செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழணும் உங்களை வாழ்த்துறோமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் தலைவர் மதுரை ஐயா. வாழ்க வளமுடன். இந்த மிக அருமையாக அகத்தின் கண் என்ற பயணத்தை நீங்கள் புறக்கண் அகக்கண் பற்றிய விளக்கம், புற வாழ்க்கை அக வாழ்க்கை பற்றிய விளக்கம். இந்த புற வாழ்க்கையில நிரந்தர இன்பத்தை அடைய முடியாது. அப்ப நிரந்தர இன்பத்தை அடைய வேண்டும் என்றால், இந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்றால் அக வாழ்க்கை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை திருமூலருடைய முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கண் கொண்டு காண்பதே இன்பம் என்று அதற்கான அருமையான கதையை சொல்லி இந்த அகத்தில் கண் கொண்டு காண புறப்பட்ட புத்தரை பற்றி விஸ்வாமித்திரை பற்றிய குறிப்பு, இந்த மகரிஷி உடலில உயிருள்ள அத்தனை பேரையும் மகன் நோக்கிய பயணத்துக்கு அழைத்த விதம், இந்த 4 வேதங்களின் சாரத்தை தந்த இந்த குருபிரான் உலக உயிரத்துக்கு அகன் நோக்கிய பயணத்தை தீட்ச மூலம் எங்களுக்கு ஆரம்பித்து வைத்து எப்படி அழைத்து சென்றார் என்ற விதத்தையும், இந்த குணநிலை பேற்றை அவர் எப்படி எங்களுக்கு தந்தார், இந்த ஞான கேள்வியை ஏன் தந்தார், இந்த அகன் நோக்கிய பயணத்துக்காகத்தான் என்றதை விளக்கி, இந்த குண்டலினி யோகத்தை இந்த உடற்பயிற்சியை எளிமையான விதத்துல தந்த விதத்தை அருமையாக விளக்கி, பயிற்சியின் மூலம்தான் அகன் நோக்கிய பயணம் சாத்தியப்படும் என்று விளக்கினீர்கள். மிக அருமையா இருந்தது.
நன்றி. உங்களுடைய பயணம் தொடரட்டும், அகன் நோக்கிய பயணம் தொடரட்டும், புறம் நோக்கிய பயணத்தையும் விட்டுறாங்க. புறம் நோக்கிய பயணத்தை விட்டு உங்களை நம்பி வந்த வாழ்க்கை துணை அவரு இன்னொரு புறம் நோக்கி போயிருவார். அப்ப அவரையும் சேர்த்து அகன் நோக்கி கூட்டிக் கொண்டு போகணும். ஆனால் அவற்ற வினை எப்படி இருக்கோ, உங்களோட வினை எப்படி இருக்கோ, பூர்வ ஜென்ம வினயங்கள் எப்படி இருக்கோ தெரியாது. அறவடியால நீங்கள் அகன் நோக்கியும் இருக்கணும், புறம் நோக்கியும் இருக்கணும். அதான் அவர் மகரிஷியின் தத்துவம். அகன் நோக்கி தனியாக புறப்பட்டுடக்கூடாது. வாழ்க வளமுடன். அம்மா மதுரை வீரனம்மா. சரி அம்மா, அந்த இருக்கு அடுத்த கால்ல இருக்காங்க. அத அவங்க விஷ் பண்ணி. வாழ்க வளமுடன் சிஸ்டர். வாழ்க வளமுடன். அகக்கண்ணன்னு சொல்லும் ஒரு சிறப்பு தலையங்கமா சிறப்பாக கொடுத்திருந்தீங்க. வாழ்வுற வாழ்வுன்னு சொல்லி நல்ல வடிவா எல்லாத்தையும் திருமுலட்டும் நிறைய கவிகள் எல்லாம் சொல்லி மகர்ஷி எங்களுக்கு அற்புதமாக தந்திருக்கிற. அதை நாங்க செய்து அதன்படி வாழ்ந்து நல்லா இருக்கணும், நான் மற்றவைகள் நல்லா செய்து கொடுக்கணும்னு சொல்லி நல்ல வடிவா நல்ல அகக்கண்ணை திறந்துட்டீங்க. வாழ்க வளமுடன். உங்களோட ஆன்மீக சேவை மென்மேலும் பெருக. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அக்கா. விக்னேஸ்வரன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு இன்றைய நிகழ்ச்சி, ஒரு வித்தியாசமான. உண்மையிலே இந்த 32 துவக்கம் 40 பேர் கேட்டுக்கொண்டு இந்த அத்தனை பேருக்கும் உண்மையா நீங்க அகக்கண்ணை திறந்து விட்டுட்டீங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் இந்த எவ்வளவு தூரம் எங்களுக்கு கொடுக்கலுமோ அதை திறமா கொடுத்திருக்கிறீர்கள். அப்ப நிச்சயமா இந்த 32 பேரையும் 32 துவக்கம் 40 பேரையும் எப்படி அகக்கண் திறந்தீங்களோ அது மாதிரி நீங்கள் எல்லாம் உங்களோட கணவரையும் அகன் நோக்கி நிச்சயமா திருப்பி இருப்பீர்கள். இந்த உங்கள் பயணம் வெற்றி பெறட்டும். மிக அற்புதமாக இருந்தது. மிக நல்ல விளக்கங்களுடன் நல்ல உதாரணங்களுடன் இருந்தது. பிராக்டிக்கலா நீங்க பார்த்திருக்கிறீங்களா இத. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நவரண்டம் அம்மா. நோஜினாக்கா. நவரண்டம் அக்கா மைக்க ஆன் பண்ண சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அக்கா. உம்முடைய அகம் நல்லது, எனவே நோக்கிய பயணமும் நல்லது. அது தொடர எல்லாரும் நல்ல சொல்லிட்டு நேரம் போயிட்டது. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய பயணம் தொடரும். வாழ்க வளமுடன். நன்றி அக்கா. வாழ்க வளமுடன். கந்தையா ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தங்களின் பேச்சின் சாராம்சத்தை நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், மகரிஷி அவர்கள் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுவதற்கு நீங்கள் சொன்ன புறக்கண் இருந்தாலும் அந்த அகக்கண்ணால உணர்ந்தால் அது நிலை பெற்று இன்பத்தை தரும். அதுல உணர்வாக பெற்று செய்ய வேண்டியதை செய்யலாம். எனவே அது புறக்கண் இருந்தாலும் அகக்கண்ணால் உணர்வதே உண்மையான உணர்வு என்பதை எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஸ்ரீமதி அக்கா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு முறையும் இலங்கையிலும் நல்ல பேராசிரியர் இருக்கிறார்கள் என்று உங்கள் உரையின் மூலம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீங்க. மிகவும் சிறப்பாக இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேலும் மேலும் நீங்க சிறந்து ஓங்க. வாழ்க வளமுடன். நன்றி சகோதரி. தென்கோவை தவமையம். வாழ்க வளமுடன். மதுரை வீரன் ஐயா, மதுரை வீரன் அம்மாவினுடைய மகளின் பிறந்த நாளுக்கு இன்றைய சந்தர்ப்பத்திலே நான் மனம் வந்து வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ரகுபாலாவினுடைய அகக்கண் உண்மையில் மிகவும் அற்புதமாக இருந்தது. அகக்கண் என்ற தலைப்பிலே என்ன சொல்ல போகிறான் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தோம். உண்மையிலே நல்ல கருத்துக்களை ஆழமாக எடுத்து கூறி
எல்லாரையும் அசத்தி இருக்கிறார். அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அவர்களது ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் வளர வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்திட்டாங்க. சேகரம்மா. வாழ்க வளமுடன் சகோதரி. ஆன்மீக பாதையில அகக்கண்தான் முக்கியம் என்றதை நல்ல அழகாக தெளிவாக சொன்னீங்க. உண்மையாக விக்னேசன் ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த அகக்கண் என்றது வடிவாக விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். மதுரை வீரன் ஐயா, உங்களோட மகளுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோதரி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எங்கள் எல்லோரதும் இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்புள்ளங்களினதும் நல்வாழ்த்துக்கள் உங்கள் மகளுக்கு. சரி, நன்றி அம்மா. நான் சொல்லிடுறேன் அவங்களுக்கு. நான் சொல்லிடுறேன் அவங்களுக்கு. நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம் ஐயா. சரி அம்மா, நிறைவு செய்யலாமே. கந்தையா படிக்கிறீங்களா ஐயா? வாழ்க, நம்ம உங்களை வாழ்த்திடுறோம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் இலங்கை மனவளக்கலை மன்றத்தின் இந்த ஜூம் நிகழ்வில் அகக்கண் அப்படிங்கிற அந்த தலைப்பில் துணை பேராசிரியர் ரகுபாலா அவர்கள் இந்த சிறப்பான உரையை ஆற்றியிருந்தார்கள். அவரை எல்லா துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். ரகுபாலா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது இந்த அருப்பெரும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். இன்னும் நாளை நிகழ்ச்சிகளை பொறுத்து சொல்லிருங்க. சொல்லிட்டு ஐயாவோட உலக வாழ்த்து பாடி முடிச்சிடலாமா? நிகழ்ச்சியில சொல்லிட்டேன் ஐயா. அப்ப சொல்லிடுறேன் சார். அப்ப உலக வாழ்த்து பாடி முடிச்சிடும். ஐயா போயிட்டாரோ? அப்ப நாங்க பாட்டை போட்டு விடுவோம். பாட்டு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வு தொகுப்புணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நாட்டத்தே சிறக்கட்டும். நன்றி. இணைப்பிலே கலந்து கொண்டுள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நாளை காலை 5:30 மணிக்கு